இந்த 5 விஷயம் உங்க வெப்சைட்ல இருந்ததுன்னா உங்க வெப்சைட்டோட கன்வர்ஷன் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்க வெப்சைட்ல நீங்க கொடுத்திருக்கிற டைட்டில், நீங்க பண்ற சர்வீஸை பத்தி ஜெனரிக்கா இல்லாம நீங்க என்ன வேல்யூ உங்க கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ண போறீங்களோ அந்த வேல்யூவை டைட்டிலா கொடுங்க. அடுத்ததா வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்தா பத்தாது, அந்த வேல்யூவை நீங்க எப்படி தர போறீங்க அப்படின்றத கிளியரா டிஸ்கிரைப் பண்ணுங்க. மூணாவதா உங்க சர்வீஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அண்ட் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு ரிலவெண்டான இமேஜஸ் ஆர் வீடியோஸை மென்ஷன் பண்ணுங்க. நாலாவதா உங்க லேண்டிங் பேஜ் ஆர் வெப்சைட்டை பார்க்குற கஸ்டமர் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியரா இன்ஸ்ட்ரக்ட் பண்ற மாதிரி ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுங்க. இந்த கால் டு ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது பை நவ், அப்ளை நவ், புக் அண்ட் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனபிள் வேர்டா இருக்கணும். கடைசியா சோஷியல் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வ் பண்ண கிளைண்ட்ஸ் கிட்ட நீங்கள் வாங்கின ரிவ்யூஸ் அண்ட் டெஸ்டிமோனிஸை மென்ஷன் பண்ண மறக்காதீங்க. உங்கள் வெப்சைட் கன்வர்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆடிட்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் டீம் ஃப்ரீயாக உங்கள் வெப்சைட்டை ஆடிட் பண்ணி தருவாங்க.